1995ஆம் வருடம் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சமூக அநீதிக்கு எதிராக உருவானது. உருவாகிய காலத்திலேயே இது மாணவர்களை கொண்டுதான் இந்த அமைப்பே உருவானது. சமூகத்தினுடைய விடிவு காலம் வர வேண்டும், இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கை மாணவர்கள் மத்தியில் இருந்தது. இன்று கரப்பான் பூச்சிகளின் மாணவர்கள் டெல்லியிலே நடத்தக்கூடிய போராட்டத்தை 1995ஆம் வருடத்திலிருந்து தமிழகத்திலே தமுமுக மிக பிரம்மாண்டமாக நடத்தி காமித்திருக்கிறது. ஒரு போராட்டம், முதல்வர் வீட்டை முற்றுகையிட போறோம் என்று தமுமுக அறிவிக்கிறது. அரசாங்கம் முஸ்லிம் சமூகத்தில் எப்படி இவர்கள் இவ்வளவு தைரியமாக முதல்வர் வீட்டை முற்றுகையிட போறோம் என்று அறிவிக்கிறார்கள் என்று நாடு முழுவதும் அந்தந்த பகுதிகளிலே கைது நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. எல்லா ஊர்களிலேயும் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தமுமுகவுடைய இளைஞர்கள், தமுமுகவுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த போராட்டம் நடக்காது என்று அன்றைய முதல்வரிடத்திலே உளவுத்துறைகளும் காவல்துறைகளும் சொல்லின. எல்லாரையும் நாங்கள் கைது செய்துவிட்டோம், இந்த போராட்டம் நடக்காது என்று சொன்னார்கள். இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் ஜெமினி பிரிட்ஜிலே கருப்பு வெள்ளை கொடியை அந்த நேரத்திலே இளைஞர் பட்டாளம் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று முழங்கி 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் இளைஞர்களும் கூடி முதல்வர் வீட்டை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நடத்தினார்கள். அன்றுதான் தமிழகத்திலே யார் இந்த தமுமுக, வடபகுதியினுடைய பத்திரிகைகள் எல்லாம் சூழ்ந்தார்கள், கேள்விகளை கேட்டார்கள். யார் இந்த தமுமுக, எதற்காக போராடுகிறார்கள், என்ன இவர்களுடைய கோரிக்கை என்று கேட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கட்டமைத்து வந்தாலும் ஒன்றே ஒன்றுதான் இந்த அமைப்புடைய இலக்கு. எங்கெல்லாம் சமூகத்தினுடைய அநீதி வேலோங்கி வருகிறதோ அந்த இடத்திலே தத்துவார்த்த ரீதியாக உருவாக்கப்பட்ட இளைஞர்கள் களத்திலே நிற்பதற்காக இந்த அமைப்பு கட்டமைக்கப்பட்டது.